வணக்கம் நேயர்களே. சினிமா படங்களை காட்டிலும் தமிழக தேர்தல் களம் நாளுக்கு நாள் மிகுந்த சுவாரஸ்யமாக மாறிக்கொண்டு வருது. அதை பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஒரு வழியாக அறிவித்துவிட்டார். இதன் காரணமாக தற்போது தேர்தல் கூட்டணியானது அடுத்த கட்டத்துக்கு சென்றுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் என அதிமுக கட்சி 5ஆக உடைந்து காணப்படுகிறது. இதற்கு பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி அமைத்ததே ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டாங்க. அந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பினை தினகரன் தட்டி பறித்தார். 23 சட்டமன்ற தொகுதிகளில் மறைமுகமாகவும் 11 சட்டமன்ற தொகுதிகளில் நேரடியாகவும் அதிமுகவுடைய தோல்விக்கு டிடிவி தினகரன் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டார். 2024 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது. இதனை அடுத்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 2 பேரோடு இணைஞ்சு பாஜக மக்களவைத் தேர்தலை சந்திச்சாங்க. ஆனாலும் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியவில்லை. இடையில என்ன நடந்தது என தெரியவில்லை. அதிமுக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போவதாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் அறிவிப்பானதை வெளியிட்டாங்க. அதிலிருந்தே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க 2 பேரையுமே பாஜக புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கிடையே தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றினால்தான் கூட்டணி என்று இபிஎஸ் திட்டவட்டமாக சொல்லியதால் தான் அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரனுக்கு அந்த பதவி அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டு வந்தது. இதனால பாஜக தொடர்பான நிகழ்ச்சிகளை அண்ணாமலை புறக்கணித்து வருகிறார். லேட்டஸ்டாக டெல்லியில் உள்ள அமித்ஷாவுடைய வீட்டில் நடைபெற்ற தமிழக பாஜக தலைவர்களின் கூட்டத்தையும் அண்ணாமலை புறக்கணித்திருக்கிறார். உட்கட்சி பூசல் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்பதுதான் ஹைலைட். கூட்டத்தில் அமித்ஷா பேசியது என்னன்னா, தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் உட்கட்சி தலைவர்களிடையே நிலவும் பூசல்கள் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு நல்லதில்லை. தேர்தல் சமயத்தில் அனைவருக்குமே ஒற்றுமை அவசியம். கோஷ்டி பூசல்கள், மோதல்கள், கருத்து வேறுபாடுகளை தவிர்த்துவிட்டு அனைவருமே ஒருங்கிணைந்து தேர்தலை பணியாற்ற வேண்டும் என்று கராராக கூறியிருக்கிறார் அமித்ஷா. இதற்கு நடுவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் ஒரு இடியாக ஓபிஎஸ் போல தினகரனும் கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிறார். ஓபிஎஸ் போல பணிவாக பேசாமல் தினகரன் இந்த விஷயத்தில் இறங்கி அடிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இது தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாங்கள் யாருடைய ஓர பார்வைக்காகவும் காத்திருக்கவில்லை, யாருக்கும் அஞ்சும் செயல்படவில்லை. இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே ஒரு சிலரின் துரோகத்தை எதிர்த்துதான். அவர்கள் திருந்துவார்கள் அல்லது திருத்துவார்கள் என நம்பி இருந்தோம். ஆனால் அதற்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை என்பது புரிந்தது. அதனால நாங்கள் எங்கள் வழியில செல்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம். எங்களது அடுத்த கட்ட நகர்வு குறித்து நாங்கள் டிசம்பர் மாதம் வெளியிடுவோம் என்று கூறியிருக்கிறார் டிடிவி தினகரன். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுவதற்கு எடப்பாடியோடைய ஈகோ தான் பிரதான காரணமாக பார்க்கப்பட்டு வருகிறது. அவரின் ஈகோவால தான் தமிழ்நாட்டில் பாஜகவை ஓரளவு காலூன்ற செய்த அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார். இதே போல ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகியதற்கு இபிஎஸ்ஸின் பிடிவாதமே ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. அதோட கட்சியின் மூத்த சீனியரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனின் அதிருப்திக்கும் எடப்பாடி தான் பிரதான காரணமாகி இருக்கிறார். தந்தை மகன் இடையிலான உட்கட்சி பூசல் காரணமாக பாமக தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடு குறித்து இதுவரை அறிவிக்கவில்லை. இதே போல தேமுதிகவும் கூட்டணி குறித்து தெளிவுபடுத்தவில்லை. தேர்தலுக்கு இன்னும் குறைந்த மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது வரை பாஜக, அதிமுக இவங்க 2 பேர் மட்டும்தான் உறுதியாக இருக்கிறாங்க கூட்டணியில். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சியை பலவீனமாக்கும் வேலைகளை பாஜக செஞ்சுட்டு வராங்க. இதன் மூலம் தமிழ்நாட்டில் வலுவாக காலூன்றி விடலாம் என்பது பாஜகவுடைய மனக்கணக்கு. அதற்கு ஏற்றவாறு யாரையும் அரவணைத்து செல்லாமல் தானே ராஜா தானே மந்திரி என்பது போல இபிஎஸ் செயல்பட்டு வருகிறார். இதுவரை நேரடி அரசியலில் இறங்காமலேயே 8 முதல் 10% வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கலாம் என கருத்து கணிப்புகளானது வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் என எடப்பாடி பழனிசாமியால் கைவிடப்பட்டவர்கள் விஜய் பக்கம் தாவினால் 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது மிகுந்த பின்னடைவை ஏற்படுத்தும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் 66 தொகுதிகள் மட்டுமே வென்றிருந்தாங்க. இந்த தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னா தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள் சோர்வடைந்து விடுவார்கள். எனவே எடப்பாடிக்கு இதுவே கடைசி தேர்தலாக மாறக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஈகோவை விட்டுவிட்டுட்டு ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, செங்கோட்டையனை அரவணைச்சா அது அதிமுக மட்டுமின்றி எடப்பாடிக்கும் மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்.
சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகும் விஷயமாக இருக்க போகிறது. எனவே என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.